இந்த பாறையை தாண்டி போக முடியாது ப்ரோ. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா ஊட்டி போகலாம். நம்ம இப்போ சிறுமுகைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த வழியில் போகணும். சித்ராலேருந்து வந்தால் நீங்கள் வந்து ரைட் எடுக்கணும். அதுவே கவுண்டம்பாளையம்லேருந்து வந்தீங்கன்னா டேரெக்டாக போகலாங்க. வணக்கம் பீப்பிள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது செம ஹாப்பி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாங்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லைங்க ஆலாங்கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமுகையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வருதுங்க. அதாவது 2 கிலோமீட்டர் வருதுங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவானிசாகர் டேம் இருக்குங்களா, அங்கேருந்து வர தண்ணி தாங்க இங்கே வருது. ஸோ ஆறு இருக்குது. அது போக வந்து ஒரு கோவில் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிடணும், ஃப்ரீயாக ஒரு பிக்னிக் மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பாட் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆளே நிறையா இல்லைங்க. ஸோ ஃபுல்லாக வீடு சுற்றி இருக்குது, பட் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து கோவில் இருக்குங்க. நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். வெயிலும் ஓவராக இருக்குது. இன்றைக்கி நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குங்க. ஸோ நம்ம குளிக்கலாம் இல்லை, வெறும் கால் மட்டும் நினச்சிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க. பாருங்களேன் ஆறு எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க சொன்னேன், பார்த்தாவே பயமாக இருக்க அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், கோயில் சொன்னேன்லங்க, கோயில் இதுதான். இதுக்கு பின்னாடி தான் ஆறு இருக்குங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ நமக்கு இந்த பிளேஸை பற்றி நிறையா தெரியல. நம்ம இவங்க கூட தான் வந்தோம். இவங்க சார்ந்த ரிலேட்டிவ் தான், நிறையா தடவை வந்திருக்காங்களாமா. ஸோ இந்த பிளேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை டைம் வந்திருக்கீங்க சொல்லுங்கள்? ரொம்ப நிறைய தடவை வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப அருமையான இடம், நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் எப்பவுமே குளிச்சுட்டு தான் போவோம். 2 மணி நேரம் குளிப்போம். ஆனால் இப்போ நிறைய தண்ணி, ஆற்றுல நிறைய தண்ணி இருக்கிறதுனால எங்களால் குளிக்க முடியல. அதுபோக இங்கே என்ன கொண்டு வந்தாலும் சாப்பிட்டு போகலாம். இங்கே அவ்வளோ நல்லா இருக்குது, பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். அப்புறம் இங்கே இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படியே. அப்படியா? இங்கே என்னென்ன ஏரியா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு? இதை விட்டு வந்து வேறு தென் திருப்பதி இருக்குங்க. தென் திருப்பதி இருக்கு. அது போக ஆஞ்சநேயர் கோயில் இருங்கம்பாளையம் அங்கே போவோம். அந்த மாதிரி அந்த இடத்துல இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவில்? இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர். ஒரு 2 கிலோமீட்டர் போயிடலாம். ஆமாம். ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே 2 கிலோமீட்டர்லேயே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்காமாங்க. பேர் என்ன சொல்லுங்கள்? இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்காமாங்க. ஸோ அங்கேயும் போய் பார்க்க முடியும். இப்போ எப்போ வந்து கூட்டமாக இருக்கும்? இப்போ யாருமே இல்லை ஆளே. இந்த சம்மர் சீசனில் வந்து நிறைய கூட்டம் இருக்கும். ஆற்றுல பார்த்தீங்கன்னா குளிக்கவே இடம் இருக்காது. ஆனால் தண்ணி கொஞ்சமாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ நிறைய தண்ணி இருக்குது, கூட்டம் இல்லை. ஸோ ஆமாங்க, தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யாரும் வரல போல். ஸோ சம்மர் டைமில் வந்து ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் டைம்னா ஒரு மார்ச் அந்த டைம்லலாம் வந்தீங்க அப்படின்னா வந்து இடம் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஹாய் ப்ரோ. ஸோ நீங்கள் இந்த ஊர் தானா? இதே ஊர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் எப்போல்லாம் தண்ணி வருவீங்க ப்ரோ? இங்கே முதல் பார்த்தீங்கன்னா தண்ணி டைமுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் சொல்கிறது இல்லைங்க, தண்ணி பாட்டுக்கு வந்துட்டே தான் இருக்குங்க. முன்னாடிலாம் ஓப்பன் பண்ணுற டைமிங் இருக்கும், இப்போ இல்லைங்கிறீங்க? இப்போ இல்லை ப்ரோ.
பக்கத்தில் ஆழம்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ ஆழம்லாம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஓகே 30 அடியிலேருந்து 60 அடி முடியும் ஆழம் இருக்குங்க. இங்கே எங்கேயாச்சும் குளிக்க முடியுமா? ஸ்விம்மிங் தெரியாதவங்க எவ்வளோ தூரம் குளிக்க முடியும் ப்ரோ? இந்த பாறையை தாண்டி போக முடியாது ப்ரோ, ஸ்விம்மிங் தெரியாதவங்க. இதை தாண்டியே போக முடியாதா? ஆமாம் ப்ரோ, இந்த கல்லை தாண்டி போக முடியாது. ஓகே. ஸோ அவ்வளோ ஆழமாக இருக்குது. அப்போ ஆழம் பாருங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ ஸ்விம்மிங் தெரிஞ்சால் மட்டும் இறங்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே உட்காந்து கால் நினைக்கலாம், அவ்வளோதாங்க பண்ண முடியும். ஓகே. அது வரைக்கும் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்கிறதுனால தெரியல எது ஆழம் என்னன்னே தெரியல. தண்ணி வந்து சில்லுன்னு இருக்குங்க. இந்த வெயிலுக்கும் தண்ணி பார்த்தீங்கன்னா செம சில்லுன்னு இருக்குது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இங்கிருந்து அப்படியே ஆழமாயிட்டே போகுதுங்க. இது வரைக்கும் வந்து நடந்து வரலாம், அதுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் அப்படியே இறங்கிட்டே இருக்குது கீழே வரைக்குங்க. நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கால் நினச்சிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா வந்து வெயிலுக்கு வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. இங்கே உட்காரலாங்க. இது ஃபுல்லாக உட்காரக்கு தான் கட்டியிருக்க மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெயில் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ மத்தியான டைம் பார்த்திங்கன்னா குளிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும், பட் ஆழமாக இருக்கிறதுனால குளிக்க முடியறதில்ல. ஓகேங்க. ஃபைனலாக அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் இருக்குங்க, பின்னாடி வந்து ஆறு இருக்குது. ஆறில் இப்போ குளிக்க முடியல, சம்மர் சீசன் வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக குளிக்கலாமாம்மா. இப்போ வந்து பார்க்குறக்கு தண்ணி தேங்கி இருக்க மாதிரி இருக்குங்க. கீழே வந்து நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு இருக்காமா. ஸோ நிறையா பேர் இங்கே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் சேஃப் இல்லாத பிளேஸ் தான். சம்மர் டைம் வந்தீங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்குமாம்மா. ஸோ அந்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்கலாங்க. ஸோ அது போக லஞ்சு அந்த மாதிரி எதாவது கொண்டு வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் விளாண்டுட்டு போகலாங்க. இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் டக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அங்கேயும் வீடியோ எடுத்து போடுறோம். Until it's bye from Roki and behind the camera Nithish.